முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களால் 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 91 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். என்றும் பெரியாரியல் மாணவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களின் பன்முக பேராளுமை என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் பெரியாரியல் பேரறிஞர் என்று இருந்ததையும் அதை ஆசிரியர் அவரிடம் சென்று காட்டியபோது தன் பேனாவால் கடைசியில் இருந்த பேரறிஞர் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு பெரியாரியல் என்ற சொல்லுக்கு முன்னால் என்றும் என எழுதி பேரறிஞர் என்று அடித்த இடத்தில் மாணவர் என்று எழுதி என்றும் பெரியாரியல் மாணவர் என்று ஆசிரியர் திருத்தியதையும் சொல்லி தகைசால் தமிழரின் தகைமை பெட்டி செய்தியாக இடம்பெற்றுள்ளது. ஆளும் கட்சியாக இருந்தும் பாதுகாப்பு நிதி கிடைக்கவில்லை. உயிரிழப்பதற்கு முன்பு மோடிக்கு மணிப்பூர் பாஜக எம்எல்ஏ கடிதம். தஞ்சை மகளிர் மற்றும் மகளிர் பாசறை மாநாட்டின் பயன் எது தெரியுமா? கடந்த 21/2/2026 சனிக்கிழமை தஞ்சாவூரில் முற்பகலில் நடைபெற்ற மகளிரணி மாநாட்டில் மகளிரணி மகளிர் பாசறை மாநாடுகளில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் திராவிடர் கழகத்திற்கே உரித்தான முத்திரை பதித்த ஒன்றாகும். 1928 தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு, 1929 செங்கற்பட்டு முதல் மாகாண மாநாடு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்ற மாநாடுகளின் தனிச்சிறப்பும் தனி குணமும் தீர்மானங்களே பெரும் வரவேற்பையும் சர்ச்சையும் கிளப்பியுள்ளன. பெண் அடிமை என்பது மனித சமூக அழிவு என்பதை நாம் நினைக்காததாலேயே வளர்ச்சி பெற வேண்டிய மனித சமூகம் பகுத்தறிவு இருந்தும் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே வருகின்றது. இது எவ்வளவு ஆழமான கருத்து! அதே நேரத்தில் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய அதே ஆண்டில் RSS இயக்கமும் தோன்றியது. அந்த RSS இயக்கத்தின் தலைவர் என்ன சொல்கிறார்? பெண் தன் கணவனை விட அதிகம் படித்து அதிகம் சம்பளம் வாங்கினால் கணவன் சொல்லுக்கு கட்டுப்படுவதில்லை. அத்தகைய பெண்களை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இது குறித்தான பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. பின்னணி என்ன? அஜித் பவார் உயிரிழந்த நாளில் கையெழுத்தான 75 கோப்புகள். மகாராட்டிர அரசியலில் சலசலப்பு. தமிழ்நாடு காவல்துறையின் சேவைகள் மற்றும் பணிகள் அனைத்தும் இணைய வழி மயமானது. உணர்வு பிரவாகமான கொள்கை ஒளி முழக்கங்கள் அதிர அதிர கழக கொடியை கம்பீரமாக ஏந்தியபடி திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாநாட்டின் ஊர்வலத்தினுள் விசிறி சாமியார் கலந்து கொண்டார். ஆரியத்தின் வஞ்சகத்தை சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு பின்புலமாக பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறது. தமிழ்நாட்டை காக்க எந்த களபலிக்கும் சித்தாந்தமாக இருப்போம். திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழக மாநாட்டில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களின் உரை இடம்பெற்றுள்ளது. அதில் ஆசிரியர் கி. வீரமணி என்ற புத்தகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த ஒரு புத்தகத்தை படித்துவிட்டால் போதும், நீங்கள் வீசுகின்ற எந்த ஆயுதங்களையும் எங்களால் தடுப்பது மட்டுமல்ல, அதே ஆயுதத்தால் உங்களை வீழ்த்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் மாண்புமிகு VSTA நெப்போலியன் அவர்களின் அன்னையாரும் நாகப்பட்டினம் மாவட்ட திராவிடர் கழக தலைவராக இருந்த மறைந்த சுயமரியாதை சுடரொளி VST அழகப்பன் அவர்களின் வாழ்வினியருமான பிரணாம்பாள் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக நேற்று இரவு மறைவுற்றார். அவர்களுக்கு நமது கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக தமிழர் திருநாள் விழா 17/2/2026 அன்று சிங்கப்பூரின் முன்னாள் நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்றது. பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. இப்பெருவிழாவை முனைவர் மா. கோவிந்தராசு தம் குழுவினருடன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக மூத்த தலைவர் தோழர் இரா. நல்லக்கண்ணு அவர்கள் மறைவு. அவரது உடல் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு உடற்கொடையாக வழங்கப்படுகிறது. இன்று மாலை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா தோழர் இரா. நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். மேலும் பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் படிக்கவும். நன்றி.